ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தின் ஒருவரி வினாக்கள் பார்ட் 2. லாஸ்ட் வீடியோவில் 4ஆம் வகுப்புடைய சொல் பொருள், எதிர்ச்சொல், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அண்ட் தமிழ் சொல் அறிக, அதாவது இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடக்குறிப்புகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அன்னை தமிழே பாடலின் ஆசிரியர் நா. காமராசன். அன்னை தமிழே பாடலின் ஆசிரியர் நா. காமராசன். இதே மாதிரி அன்னை மொழியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் உண்டு. அது நம்ம ஹையர் கிளாஸஸில் படிப்போம். அதோடைய ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். அது அன்னை மொழியே, இது அன்னை தமிழே. அண்ட் இந்த பாடலுடைய ஒரு வரி தான் நான் உங்களுக்கு ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன். உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் என தமிழ் மொழியை பாடுபவர் நா. காமராசன். உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் என தமிழ் மொழியை பாடுபவர் நா. காமராசன். இதில் இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் உண்டு. சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே உனது புகழ் பாட முடியலே, ஸோ அந்த மாதிரிலாம் வரும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பாடல் வரிகள் எல்லாமே தனியாக ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், பனைமரத்தின் வேறு பெயர் கற்பகத்தரு. பனைமரத்தின் வேறு பெயர் கற்பகத்தரு. பனைமரம் எத்தனை உறுப்புகளை கொண்டது அப்படின்னா 12 உறுப்புகளை கொண்டது. பனைமரம் 12 உறுப்புகளை கொண்டது. எதெல்லாம் அப்படின்னா வேர், தூர்பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சி பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலை பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாறை ஓலை, குருத்தொலை, இந்த மாதிரி 12 உறுப்புகளை கொண்டது பனைமரம். இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. அதனால தான் பனைமரத்துக்கு கற்பகத்தருன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது கூற்று காரணம் அந்த மாதிரி கொடுக்கலாம். பனைமரத்துக்கு கற்பகத்தருன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு காரணம் இதுதான். அது 12 உறுப்பு இருக்குது, ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு, நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவியது பனை ஓலை சுவடிகள். நமது தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். நமது தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். தமிழக அரசின் சின்னம் திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். தமிழக அரசின் சின்னம் திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். தமிழக அரசின் மாநில பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு சொல்லலாம். என்னது அப்படின்னா நீராறும் கடலொடுத்த. தமிழக அரசின் மாநில பாடல் நீராறும் கடலொடுத்த. தமிழக அரசின் நடனம் பரதநாட்டியம். நமது மாநில நடனம் பரதநாட்டியம். மாநில விலங்கு வரையாடு. நீலகிரி வரையாடுன்னு கூட சொல்லலாம். தமிழக அரசின் விலங்கு வரையாடு. தமிழக அரசின் பறவை மரகத புறா. நமது மாநில பறவை மரகத புறா. தமிழக அரசின் மலர் செங்காந்தல் மலர். தமிழக அரசின் மலர் செங்காந்தல் மலர். தமிழக அரசின் விளையாட்டு கபடி. நமது மாநில விளையாட்டுன்னு சொல்லலாம் கபடி. நெக்ஸ்ட் ஒன், கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது. யாருடைய கூற்று? டாக்டர் அப்துல் கலாமுடைய வரிகள் தான் இவைகள். கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது. சொன்னது யார் அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம். விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலிராமன். விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலிராமன். கிருஷ்ணதேவராயரின் அவையிலிருந்து விகடகவி. இப்படி கேட்டாலுமே இதுக்கு ஆன்சர் தெனாலிராமன் தான். ஓகேவா? அதாவது விஜயநகர அரசுடைய மன்னராக கிருஷ்ணதேவராயர் இருந்திருப்பார். ஸோ அவருடைய அவையில் புலவராக இருந்தது தெனாலிராமன். நெக்ஸ்ட்டு, நவதானியங்கள் அப்படின்னா 9 வகையான தானியங்கள். நவதானியங்கள் 9 வகையான தானியங்கள். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய மொழிகளே டேஸ் முதுமொழிகள் அல்லது பழமொழிகள்னு சொல்லலாம். முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய மொழிகள் முதுமொழிகள் அல்லது பழமொழிகள். ஸோ இதில் ஒரு சில பழமொழிகள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான கரெக்டான மீனிங் என்ன, கரெக்டான பழமொழி என்ன, ஸோ அந்த மாதிரி ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், நாயை கண்டால் கல்லை காணும். நாயை கண்டால்
கல்லை காணும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார். சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார். சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. ஸோ அதுதான் அங்கே சொல்கிறாங்க. நாயகன் அப்படின்னா நாய், இந்த இடத்துல அந்த மாதிரி வருது. ஓகேவா? நாயை கண்டால் கல்லை காணும், சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. ஸோ இந்த மாதிரி அர்த்தத்தில் அந்த பழமொழி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குறைக்கின்ற நாய் கடிக்காது. குறைக்கின்ற நாய் கடிக்காது. இது கரெக்டானது குழைகின்ற நாய் கடிக்காது அப்படிங்கிறது தான் கரெக்டான பழமொழி. குழைகின்ற, அதாவது நம்ம கூட நல்லா பழகி இருக்கக்கூடிய நாய் நம்மளை கடிக்காது. ஸோ அதுதான் கரெக்டான பழமொழி. நெக்ஸ்ட் ஒன், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இது கரெக்டானது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யானை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க, ஆணைன்னு சொல்கிறாங்கக்கா. ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனை, ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. யானை அப்படிங்கிறது மருவி வந்திருக்குது, ஆணை, அதுதான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. பூனை அப்படிங்கிறது பூனை அப்படிங்கிறாங்க. அண்ட் நம்ம சொல்பொருள் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆணை அப்படின்னா பசுவின் நெய், பூனை அப்படின்னா பூவிலிருந்து வரும் தேனுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா? சாரி தான். இளமைக்கு ஆணை உகந்தது, முதுமையில் பூனை உகந்தது. ஸோ அதைத்தான் கரெக்டானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். இதோடைய கரெக்டான பழமொழி என்ன அப்படின்னா, அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி. அதாவது நம்ம எந்த ஒன்றையுமே புரிஞ்சு படிக்கணும், சும்மா போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதான் கரெக்டான பழமொழி. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு சில பழமொழிகள் கொடுத்துருக்குறேன். இது பார்த்தோன்னா மேபி ஃபிலிப்ஸ் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா சொற்களை முறைப்படுத்தி எழுதுக, அந்த மாதிரி கேள்விகளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். சிறு துளி பெருவெள்ளம், யானைக்கும் அடி சறுக்கும், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அடுத்தது ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, அதனுடைய தமிழாக்கும். டாக் லெஸ் ஒர்க் மோர். டாக் லெஸ் ஒர்க் மோர், குறைவாக பேசு அதிகம் வேலை செய். இது அப்படியே டிரான்ஸ்லேட் ஆன மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், நோ பெயின் நோ கெயின். நோ பெயின் நோ கெயின், உழைப்பின்றி ஊதியம் இல்லை. குட் கவுன்சில் ஹேஸ் நோ ப்ரைஸ். குட் கவுன்சில் ஹேஸ் நோ ப்ரைஸ், நல்ல அறிவுரை விலைமதிப்பற்றது. ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். பதறாத காரியம் சிதறாது. இல்லை அப்படின்னா பதறிய காரியம் சிதறி போகும், அப்படி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. நெக்ஸ்ட் ஒன், வெற்றி வேர்க்கை நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். எத்தனை வகை மீன்கள் உள்ளன அப்படின்னா, உலகில் பொதுவாக எத்தனை வகையான மீன்கள் இருக்குது அப்படின்னா 22,000க்கும் அதிகமான மீன்கள் இருக்குது. அதில் மிகச்சிறிய வகை மீன் என்ன அப்படின்னா கோபி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னா 13 மில்லிமீட்டர் இருக்குமா. உலகில் மொத்தமாக 22,000 மீன் வகைகள் இருக்குது. அதில் மிகச்சிறிய மீன் வகை கோபி மீன், அதோடைய லென்த் 13 மில்லிமீட்டர். அண்ட் மிகப்பெரிய மீன் வகைன்னு பார்த்தோன்னா திமிங்கல சூறான்னு சொல்லலாம். இதோடைய லென்த் 18 மீட்டர் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கல்லணையை கட்டிய மன்னன் கரிகாலன். கல்லணையை கட்டிய மன்னன் கரிகாலன். கல்லணை எங்கு அமைந்துள்ளது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. கல்லணை எங்கு அமைந்துள்ளது? தஞ்சாவூர் மாவட்டம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. சோழ அரசர்களில் சிறப்புமிக்க அரசனான கரிகாலனின் இயற்பெயர் வளவன். அதாவது கல்லணையை கட்டிய கரிகாலன், அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வளவன் அப்படிங்கிறது. அப்போ கரிகாலன் அப்படிங்கிற பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது இங்கே கொடுத்துருக்குறாங்க. கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். கரிகாலன் அப்படின்னா கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் அவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம படித்தா தான் எழுத முடியும். மேபி கூற்று காரணத்தை இது கேட்கலாம். அவருடைய இயற்பெயர் வளவன். கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு கருகிய காலை உடையவன் சொல்லிட்டு பொருள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கல்லணையை பற்றி பார்க்கலாம்.
உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் சொல்கிறாங்க. உலகிலேயே மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் பழந்தமிழரின் கட்டுமானத்திற்கு சான்று. பழந்தமிழரின் கட்டுமானத்திற்கு சான்று. அண்ட் இது 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. கல்லணை எப்போது கட்டப்பட்டது அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறுன்னு சொல்லிட்டு 4ஆக பிரியுது. இந்த மாதிரி காவிரி ஆறு பிரியும் இடத்துல தான் கல்லணை கட்டப்பட்டிருக்குது. அண்ட் இதனால் பயனடையக்கூடிய மாவட்டங்கள் என்னெல்லாம் அப்படின்னா திருச்சியும் தஞ்சாவூரும். நெக்ஸ்ட்டு பைஞ்சுதை அப்படின்னா சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். பைஞ்சுதை அப்படின்னா சிமெண்ட்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது காவல்காரர் என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் அழவள்ளியப்பா. காவல்காரர் என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் அழவள்ளியப்பா. காவல்காரர் அப்படிங்கிற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மலரும் உள்ளம் அப்படிங்கிற பாடலின் 2வது தொகுதியில் இடம்பெற்றிருக்கு. காவல்காரர் அப்படிங்கிற பாடல் மலரும் உள்ளம் அப்படிங்கிற நூலின் 2வது தொகுதியில் இடம்பெற்றிருக்கு. இதனுடைய ஆசிரியர் அழவள்ளியப்பா. அழவள்ளியப்பா குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் மிகுதியாக பாடியுள்ளமையால் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? குழந்தை கவிஞர் அழைக்கப்படுறார். யார்? அழவள்ளியப்பா அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். குறள் இடம்பெறும் அதிகாரம் உழவு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் குறள் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் அதுக்கான அதிகாரமே கொடுத்துருப்பாங்க. அதனால் மேபி கேட்கலாம் இந்த குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இதை நம்ம படிக்க போகிறோம். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த குறள் இடம்பெறும் அதிகாரம் உழவு அப்படிங்கிற அதிகாரம். நெக்ஸ்ட் ஒன், யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். இந்த மாதிரி கேள்விகள் ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் கேட்டிருக்காங்க. இந்த கதை உணர்த்தும் நீதின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் எதையுமே நான் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கேன். யானைக்கும் பானைக்கும் சரி அப்படிங்கிற கதை உணர்த்தும் நீதி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். நெக்ஸ்ட் ஒன், இன் சொல்லால் அஞ்சி இருநீர் வியனுலகம் வன் சொல்லால் என்றும் மகிழாதே என் நூல் வரி. நன்னெறி. இன் சொல்லால் அன்றி இருநீர் வியனுலகம் வன் சொல்லால் என்றும் மகிழாதே. இந்த வரிகள் நன்னெறி அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்குது. இந்த நன்னெறி அப்படிங்கிறது நீதி நூல்களில் ஒன்று. நன்னெறி நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சிவப்பிரகாச சுவாமிகள். நன்னெறி நூலை இயற்றியவர் சிவப்பிரகாச சுவாமிகள். துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம். நன்னெறியில் உள்ள பாடல்கள் மொத்தமாக 40 நேரிசை வெண்பாக்கள் இருக்குது. நன்னெறியில் உள்ள பாடல்கள் 40 நேரிசை வெண்பாக்கள். ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம் ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குவது இந்நூலின் சிறப்பு. அடுத்தது, இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இந்த குறள் இடம்பெறும் அதிகாரம் இனியவை கூறல். அடுத்தது, தமிழில் மூவினம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் 3 இனம் இருக்குது. தா அப்படிங்கிறது வல்லினம், மீ அப்படிங்கிறது மெல்லினம், இல் அப்படிங்கிறது இடையினம். இந்த மாதிரி மூவினங்களுமே தமிழில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம். முத்தமிழ் இயல் இசை நாடகம். முச்சங்கம் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முக்காலம் அப்படின்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். முப்பொருள் அப்படிங்கிறது அறம் பொருள் இன்பம். முப்பொருள் அறம் பொருள் இன்பம். மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை. மூவிடங்கள் என்னெல்லாம் அப்படின்னா தன்மை முன்னிலை படர்க்கை. நெக்ஸ்ட் ஒன், மின்விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். திருக்குறளில் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. அடுத்தது, திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். உயிரெழுத்தின் முதல் எழுத்து அகரம், அதில் தொடங்கி மெய்யெழுத்தின் கடைசி எழுத்து இந்த இன் இல்லையா, ஸோ அந்த நகரத்தில் முடியும் அப்படிங்கிறது இதோடைய சிறப்பு. திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனிச்சம் குவளை. திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் என்ன அப்படின்னா அனிச்சம் குவளை. அடுத்தது, ஒரு 5 குறள் கொடுத்துருப்பாங்க. அதோடைய அதிகாரம், அதோடைய விளக்கம் பார்க்கலாம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இந்த குறள் இடம்பெறும் அதிகாரம்
பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரம். இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால், நிறையுடைமை நீங்காமை வேண்டின், நிறையுடையவராக இருக்கும் தன்மை நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். பொறையுடைமை, பொறை அப்படின்னாலே பொறுமைன்னு சொல்லிட்டு நம்ம சொல் பொருளை பார்த்துப்போம். ஸோ பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும், பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள். இது எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரம். இதோடைய விளக்கம், எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். நெக்ஸ்ட்டு, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இது அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. அண்ட் இதோடைய விளக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும், காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். நெக்ஸ்ட் ஒன், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஸோ மேலே பார்த்தாலும் அதே மாதிரி இந்த குறள் இருக்கும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இது வெகுளாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்குது. இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். நெக்ஸ்ட் ஒன், இந்த குறளை வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, போற்றி ஒழுகப்படும் பண்பு பொறையுடைமை. நெக்ஸ்ட்டு, பசுவின் துயரை போக்கியவன் மனுநீதி சோழன். பசுவின் துயரை போக்கியவன் மனுநீதி சோழன். இந்த கதை தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதாவது அவருடைய மகன் தவறுதலாக ஒரு பசுவுடைய கன்றின் மீது தேர்காலிட்டு அந்த கன்று இறந்து போயிடும். ஸோ அதுக்காக பசுவின் துயரை போக்குவதற்காக அதே போல் தன்னுடைய மகனையுமே தேர்காலிட்டு கொண்டிருப்பார், நீதியை நிலைநாட்டுவதற்காக. யார் அப்படின்னா மனுநீதி சோழன். நெக்ஸ்ட் ஒன், செயற்கைக்கோளின் பயன்கள். இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. செயற்கைக்கோள்கள் எதுக்கெல்லாம் பயன்படுது? மண்ணில் உள்ள வளங்களை நுட்பமாக காட்டுது, மண்ணில் உள்ள வளங்களை காட்டுகிறது, தகவல் தொடர்புக்கு உதவுகிறது, வானிலை குறித்த தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடிகிறது, வானில் சுழலும் கோள்களை நிலப்படம் எடுத்து நமக்கு அனுப்புகிறது, கனிம வளத்தையும் கடல் வளத்தையும் குறிப்பிடுவதோடு ஆழிப்பேரலை சுனாமி போன்ற பேரழிவுகள் வருவதற்கு முன்பே அறிவித்து மனித உயிர்களையும் காக்கிறது. ஸோ இதெல்லாம் செயற்கைக்கோளின் பயன்கள். நெக்ஸ்ட்டு, இந்தியா வானில் செலுத்திய செயற்கைக்கோள்களுக்கு ஆரியப்பட்டர், பாஸ்கர் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்குது. இவங்க 2 பேருமே வானவியலிலும் கணிதவியலிலும் சிறந்து விளங்கியவர்கள். நெக்ஸ்ட்டு, ஆண் மயிலுக்குத்தான் தோகை உண்டு, ஆண் சிங்கத்துக்குத்தான் பிடரி மயிர் உண்டு. தோகை எந்த மயிலுக்கு இருக்கும் அப்படின்னா ஆண் மயிலுக்கு, அதே மாதிரி பிடரி மயிலுமே ஆண் சிங்கத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, மரங்கொத்தி பறவை மரத்தை ஒரு நொடிக்கு 20 முறை கொத்தும். மரங்கொத்தி பறவை மரத்தை ஒரு நொடிக்கு 20 முறை கொத்தும். புறா ஓய்வெடுக்காமல் சுமார் 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது. புறா ஓய்வெடுக்காமல் சுமார் 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது. நெக்ஸ்ட்டு, சார்லஸ் பாப்பேஜ் கண்டறிந்த அறிவியல் கருவி கணினி. சார்லஸ் பாப்பேஜ் கண்டறிந்த அறிவியல் கருவி கணினி. ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள் என்னலாம் அப்படின்னா CPU, கண்ட்ரோல் யூனிட், மெமரி, இன்புட் அண்ட் அவுட்புட். அப்படியே தமிழ் கொடுத்துருக்காங்க. மைய செயல்பாட்டு பகுதி, கட்டுப்பாட்டகம், நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு. இதெல்லாமே ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள். இதில் உள்ளீட்டு கருவிகள் வெளியீட்டு கருவிகள் என்ன பார்க்க போகிறோம். அதாவது இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ். உள்ளீட்டு கருவிகள் எதெல்லாம் அப்படின்னா கீபோர்டு, மவுஸ், விசைப்பலகை, சுட்டி. வெளியீட்டு கருவிகள் அப்படின்னு பார்த்தோன்னா மானிட்டர், பிரிண்டர், காட்சித்திரை, கணினி அச்சுப்பொறி. கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பு வலைத்தளம் அல்லது இணையம் சொல்கிறோம். கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பு, அதைத்தான் வலைத்தளம் அல்லது இணையம்னு சொல்கிறோம். கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றம் தான் மின்னஞ்சல்.
கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றம் மின்னஞ்சல். நெக்ஸ்ட் ஒன், மலையும் எதிரொலியும் கதை உணர்த்தும் நீதி. மலையும் எதிரொலியும் கதை உணர்த்தும் நீதி. நாம் செய்கின்ற செயல்களே நன்மையையும் தீமையையும் விளைவிக்கின்றன. நாம் செய்கின்ற செயல்களே நன்மையையும் தீமையையும் விளைவிக்கின்றன. உலகின் மிக உயரமான சிகரம் இமயமலையில் உள்ள எவரெஸ்ட். உலகின் மிக உயரமான சிகரம் இமயமலையில் உள்ள எவரெஸ்ட். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமலையில் உள்ள ஆனைமுடி. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமலையில் உள்ள ஆனைமுடி. அடுத்தது, திருக்குறளில் கூறப்பெற்றுள்ள அறவுரைகள் பலவற்றையும் தொகுத்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கும் நூல் நீதிநெறி விளக்கம். திருக்குறளில் கூறப்பெற்றுள்ள அறவுரைகள் பலவற்றையும் தொகுத்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கும் நூல் நீதிநெறி விளக்கம். இதோடைய ஆசிரியர், இதனை இயற்றியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர். நெக்ஸ்ட் ஒன், ஓர் இனத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுபவன என்னெல்லாம் அப்படின்னா விளையாட்டும் பொழுதுபோக்கும். ஓர் இனத்தின் பண்பாட்டு வரலாற்றில் எதெல்லாம் குறிப்பிடப்படும் அப்படின்னா விளையாட்டும் பொழுதுபோக்கும். அடுத்தது, ஏறு தழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையது? முல்லை நிலம். ஏறு தழுவுதல் முல்லை நிலம். நெக்ஸ்ட்டு இலக்கண பகுதிகள் பார்க்கலாம். 4ஆம் வகுப்பு தமிழின் இலக்கண பகுதிகள். திணை எத்தனை வகைப்படும்? திணை அப்படிங்கிறது 2 வகைப்படும். உயர்திணை, அக்ரிணை. திணையின் உட்பிரிவு பால் அப்படின்னு சொல்லுவாங்க. திணையின் உட்பிரிவு பால். பால் என்ற சொல்லின் பொருள் பகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். அண்ட் பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். திணை 2 வகைப்படும். திணையின் உட்பிரிவு பால். பால் 5 வகைப்படும். என்னெல்லாம் அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஸோ இந்த மாதிரி 5 வகைப்படும். இது உயர்திணை, அக்ரிணைன்னு சொல்லிட்டு பிரித்தாங்க அப்படின்னா உயர்திணைக்குரிய பால் வகைகள் 3, அக்ரிணைக்குரிய பால் வகைகள் 2. உயர்திணைக்குரியது என்னெல்லாம் அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணைக்குரியது ஒன்றன்பால், பலவின்பால். ஸோ அதுலேயுமே இதையுமே இன்னும் பிரிக்கலாம். ஆண்பால், பெண்பால் இது உயர்திணைக்குரிய ஒருமை குறிக்குது. இதே உயர்திணையில் பன்மைக்கு பார்த்தோன்னா பலர்பால்னு சொல்லலாம். அதே மாதிரி அக்ரிணை ஒருமைக்கு ஒன்றன்பால், அக்ரிணை பன்மைக்கு பலவின்பால்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஆண்பால் அப்படின்னா ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால். எடுத்துக்காட்டுக்கு அவன். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆணுடைய பெயர்னு சொல்லலாம். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால். எடுத்துக்காட்டுக்கு அவள். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் அல்லது பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால். எடுத்துக்காட்டு அவர்கள். அடுத்தது, அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது. அக்ரிணையில் ஏதேனும் ஒன்று, அதாவது ஒருமை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால். எடுத்துக்காட்டுக்கு அது. அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவின்பால். ஒன்றுக்கு மேற்பட்டவை அக்ரிணையில் அதை பலவின்பால் சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு அது அவை. ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்பால். இது வினைகள். படித்தான், எழுதினான், குயவன், அண்ணன். பெண்பாலுக்கு அவள், நாட்டிய மங்கை, தங்கை. இதெல்லாமே பெண்பால். அதே மாதிரி பலர்பால். சென்றனர், ஓடினர், விளையாடினர், ஆசிரியர், மாணவர்கள், பெற்றோர். இதெல்லாம் ஒன்றன்பால், பலவின்பால். நெக்ஸ்ட்டு இணைப்பு சொற்கள். 2 தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள். 2 தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள். ஸோ இது எல்லாமே புக்கில் அவங்களே ஆன்சர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குது. ஓகேவா? நான் எதுவுமே மாற்ற கிடையாது. ஒரு சிலது கொஞ்சம் நமக்கு 2-3 ஆன்சர் சேமாக வர மாதிரி இருக்கும். பட் புக்கில் இதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இடத்துல அதனால் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சருங்கிறாங்க. பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. எனவே வர மாதிரி தோணும், ஆகவேவும் வர மாதிரி தோணும். பட் புக்கில் கொடுத்துருக்குது அதனால தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை. பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. நான் தாய் நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். ஸோ இப்போ பார்த்தது இணைப்பு சொற்கள். நெக்ஸ்ட்டு இணை சொற்கள். இதை நேரிணை, எதிரிணை அண்ட் செரியினைன்னு சொல்லிட்டு நம்ம ஹையர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். இதில் இந்த 2 தான் கொடுத்துருக்காங்க, நேரிணை, எதிரிணை.
நேரிணை அப்படின்னா 2 சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது நேரிணை. இதே இது 2 எதிர் சொற்கள் எதிரெதிர் கருத்தினை வலுப்படுத்துவது எதிரிணை. 2 சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது நேரிணை. எதிரெதிர் கருத்துக்களை வலுப்படுத்தினா அது எதிரிணை. எடுத்துக்காட்டுக்கு சீரும் சிறப்புமாக 2 சொல் பட் ஒரே மீனிங்கில் தான் வரும். ஓங்கி உயர்ந்த 2 சொல் ஆனால் ஒரே மீனிங்கில் வருது. இதை தான் நம்ம நேரிணை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எதிரிணைக்கு 2 சொல் எதிரெதிர் கருத்து. இரவு பகல், மேடு பள்ளம், இந்த மாதிரி வரக்கூடியது. இதே மாதிரி செரியிணை அப்படின்னா பச்சை பசேல், வெள்ளை விளர், ஸோ அந்த மாதிரி வரும். அது வந்து செரியிணைன்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸில் அது வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் ஒன் வினைச்சொல். ஸோ இந்த மாதிரி இதை வினைச்சொல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வேர்ச்சொல்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்துட்டு இதுக்குரிய இறந்த காலத்துக்கு, நிகழ்காலத்துக்கு, எதிர்காலத்துக்கு என்ன மாதிரியான வினைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். செய் அப்படிங்கிற வினைச்சொல்லுக்கு இறந்த காலம்னா செய்தான், நிகழ்காலம் செய்கின்றான், எதிர்காலம் செய்வான். பறந்தது, பறக்கிறது, பறக்கும். படித்தான், படிக்கின்றான், படிப்பான். கேட்டது, கேட்கிறது, கேட்கும். சொன்னார்கள், சொல்கிறார்கள், சொல்வார்கள். நெக்ஸ்ட்டு எழுவாய். எழுவாய் எப்படின்னா ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது. அதுதான் வந்து எழுவாய் அப்படிங்கிறாங்க. ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாய். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், முல்லை படம் வரைந்தாள். யார் படம் வரைந்தாள்? ஸோ யார் அப்படிங்கிற வினாவுக்கு விடையாக வரக்கூடியது முல்லை. ஸோ அதுதான் வந்து எழுவாய். அதே மாதிரி குரங்கு மரத்தில் ஏறியது. எது ஏறியது? குரங்கு ஏறியது. ஸோ குரங்கு அப்படிங்கிறது எழுவாய். நெக்ஸ்ட்டு பயனிலை. ஒரு தொடரை முழுமை பெறச் செய்யும் சொல்லே பயனிலை. அவன் வந்து சென்றான். ஒரு சொல்லை முழுமை பெற செய்வது. இப்போ அவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த சென்டென்ஸ் வந்து முழுமை பெற்றுக்குதா? அவன் வந்து முழுமை இல்லை இல்லையா, சும்மா பாதியில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சென்றான் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தால் தான் இந்த தொடர் வந்து முழுமை வருது. ஸோ அதனால் சென்றான் அப்படிங்கிறது இந்த இடத்துல பயனிலைன்னு சொல்லணும். பொதுவாக பயனிலை அப்படின்னா ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல், அதுதான் வந்து பயனிலை. ஸோ இந்த சென்டென்ஸில் சென்றான் அப்படிங்கிறது பயனிலை. அண்ட் பயனிலை அப்படிங்கிறது வந்து 3 வகைப்படும். என்னெல்லாம் அப்படின்னா பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை. பயனிலை 3 வகைப்படும். பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை. பெயரை கொண்டு முடிவது பெயர் பயனிலை. பெயரை கொண்டு முடிவது, வினையை கொண்டு முடிவது, வினாவை கொண்டு முடிவது. ஸோ இதெல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பேர். பெயரை கொண்டு முடிவது பெயர் பயனிலை, வினையை கொண்டு முடிவது வினை பயனிலை, வினாவை கொண்டு முடிவது வினா பயனிலை. எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், அவன் வளவன். வளவன் அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்குது. ஸோ இது பெயர் பயனிலை. வளவன் நல்லவன். ஸோ நல்லவன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் தான், பெயரை கொண்டு முடியுது. ஸோ இது பெயர் பயனிலை. நெக்ஸ்ட் பாருங்கள், குமரன் பாடினான். பாடினான் அப்படிங்கிற வினை, வினையை கொண்டு முடியுது. வளவன் சென்றான். சென்றான் அப்படிங்கிற ஒரு வினையை கொண்டு முடியுது. அதனால் இது வினை பயனிலை. நெக்ஸ்ட்டு நீ யார், வளவன் யார், இந்த மாதிரி ஒரு வினாவை கொண்டு முடியுது, அது வினா பயனிலை. நெக்ஸ்ட்டு ஒரு தொடரின் பயனிலையை கொண்டே எழுவாயை அறிய முடியும். இது வந்து நோட்ஸ் மாதிரி. ஒரு தொடருடைய பயனிலையை வச்சு தான் அதனுடைய எழுவாயை வந்து அறிய முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது எழுவாயும் பயனிலையும் திணை, பால், எண் இடங்களோடு இணைந்து வரும் அப்படிங்கிறாங்க. எழுவாயும் பயனிலையும் திணை, பால், எண் இடங்களோடு இணைந்து வரும். ஸோ இதோட நம்ம 4th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல் பொருள் சேர்த்தலுக்கு பிரித்தல் எல்லாமே கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம பாடக்குறிப்புகள் அண்ட் இலக்கண பகுதி ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். அண்ட் இதோட நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தின் ஒரு வரி வினாக்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட் தரேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.